Hello friends, Realme P1 Speed 5G இந்த ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க, நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. நம்ம சேனலே பெஸ்ட்டு மொபைல் அண்டர் 10,000 15,000 20,000 25,000 சொல்லி தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கு. மொபைல் எடுக்க சந்தேகமாக இருந்தால் அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கல. சரிங்களா? சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். Realme P1 Speed 5G Realme P2 சீரிஸே வந்துருச்சு. இருந்தாலும் P1க்கு ஒரு அப்கிரேட் கொடுத்துக்கிறாங்க. ஆமாங்க, 6.6 இன்ச் நம்மளுக்கு ஓஎல் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 ஹெர்ட்ஸ் ரீஃப்ரெஷ் கொடுக்குறாங்க. பீக் பிரைட்னஸில் வந்து 2000 நெட்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? டிஸ்பிளே வந்து நல்லாவே இருக்குதுங்க. ஒரு பட்ஜெட் ஃபோன் இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல டிஸ்பிளேன்னு சொல்லாங்க. 50 எம்பிக்கான நம்மளுக்கு ஏஐ கேமரா கொடுக்குறாங்க. அடுத்தது ஃப்ரண்ட்டில் 16 எம்பிக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. கேமரா வந்து ஒரு டீசெண்டான இமேஜ் குவாலிட்டி தான் கொடுத்துருக்கு. ஏன்னா அவங்க வந்து எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்லையுமே கேமராக்கான இம்பார்ட்டன்ஸ் அவங்க கொடுக்கவே கிடையாது. அதனால் வந்து ஒரு டீசெண்டான இமேஜ் குவாலிட்டி கொடுக்குங்க. அடுத்தது 5000 mAh பேட்டரி, அதை ஃபுல்ஃபில் பண்ண 45 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு ஒரு 16,000 செக்மெண்ட் 14,000 செக்மெண்ட்டில் ஒரு 5000 mAh பேட்டரி வரது நல்லாவே இருக்குது. அது 45 வாட்டு சார்ஜும் கொடுக்கறனால நல்லா ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. ஓகேங்களா? 6GB RAM இருக்குது. விர்ச்சுவலாக 6GB பண்ணிக்கலாம், அது தேவையில்லாது. அடுத்து 128GB இன்டர் ஸ்டோரேஜ் மொபைல் இருக்குது. இதோட ப்ரைஸ் ஒரு 17,000க்கு வர அதிக வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி பேங்க் ஆஃபரில் ஒரு 15,000 கூட வர அதிக வாய்ப்பு இருக்குது. இதோட ப்ராசஸ் வந்து மீடியாடெக் டிமென்சிட்டி 7300 எனர்ஜி அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ், ஒரு நல்ல ப்ராசஸ். ஆண்ட்ராய்டு ஸ்கோர் வந்து 750 வருது. ஓகேங்களா? ஆமாங்க, 750K வருது. ஒரு நல்ல ப்ராசஸ்ஸு. இந்த செக்மெண்ட்டில் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஃபோனுன்னு சொல்லாங்க. ஒரு நீங்கள் கேமுக்காக பார்க்குற அப்படின்னா தாராளமாக இந்த ஃபோனை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஒரு நல்ல ப்ராசஸ் இருக்கிற ஃபோனு. அதே போல் திக்னஸும் 7.9 mm திக்னஸ், ஒரு ஸ்லிம்மான ஃபோன் தான், கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அடுத்தது IP65, அதாவது தண்ணி துளிகள், வாட்டர் ட்ராப் இது மாதிரி இருந்தாலும் ஒன்றும் ஆகாது அப்படின்னு இருக்கிறாங்க. ஆண்ட்ராய்ட் 14 இருக்குது. 5G சப்போர்ட் இது மாதிரி ஃபீச்சர்ஸில் இருக்குது. டூயல் ஸ்பீக்கர் இருக்குது. இது மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குதுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரைஸ் ஒரு 18,000க்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா ப்ராசஸுக்காக கொஞ்சம் ப்ரைஸ் இன்க்ரீஸ்மெண்ட் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. நம்மளுக்கு கர்வ் டிஸ்பிளே கொடுத்துக்கிறாங்க. இது மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நிறையாவே இருக்குது நம்மளுக்கு. இதில் ப்ளஸ் பாயிண்ட் சொன்னால் ப்ராசஸ் ஒரு நல்ல ப்ராசஸ்ன்னு சொல்ல. அடுத்தது 6050 mm² அப்படிங்கிற ஒரு கூலிங் சிப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதனால் கேம் விளையாடும்போது நம்மளுக்கு ஃபோன் வந்து ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு கூலிங் பண்ணுறதுக்கு ஒரு சிப் கொடுத்துக்கிறாங்க. அது ஒரு குறிப்பிடத்தக்கது. ஏன்னா ஒரு கேமர்ஸ்க்காக உருவாக்கப்பட்டது. அப்புறம் கேமிங்கை 90 FPS வரைக்கும் நம்ம வந்து விளையாடிக்க முடியுங்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம ஹெவி கேமை நல்லா விளையாடிக்கலாம் அப்படின்ட்டுக்கிறாங்க. இது மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் நல்லாவே இருக்குது. அப்புறம் நம்மளுக்கு டிஸ்பிளே நல்லாவே இருக்குது. ப்ராசஸ் ஒரு நல்ல ப்ராசஸ்ன்னு சொல்லாங்க. ஏன்னா ஒரு கேம் விளையாடணும்னா டிஸ்பிளே நல்லா இருக்கணும், ப்ராசஸ் நல்லா இருக்கணும், பேட்டரி லைஃப் நல்லா இருக்கணும். இந்த 3 சேர்ந்து தான் நல்லாவே இருக்கணும். இது நல்லா கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஏன்னா ஒரு பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்குது. அடுத்து கேம் தனியாக ஒரு மோடும் இருக்குது. இது மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் நல்லா இருக்குது. ப்ராசஸ் ஒரு நல்ல ப்ராசஸ்ன்னு சொல்லாங்க. ஓகேங்களா? கேமரா மட்டும் ஒரு டீசெண்டாக இருக்குது. ஓகேங்களா? மற்றபடி ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜாக இருக்குது. எனக்கு ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலில் ஃபோன் வேணும் அப்படிங்கிற ஒரு 18,000க்குள்ளே வேணும் அப்படிங்கிறவங்க இந்த ஃபோன் தாராளமாக எடுக்கலாங்க. Wi-Fi 6 இருக்குது. ப்ளூடூத் 5.4 இருக்குது. இது மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. டிமென்சிட்டி 7050 அப்படிங்கிற ப்ராசஸ்ஸு 5,78,000 தான் வருது. ஆனால் டிமென்சிட்டி 7,300 எனர்ஜிங்கிறது 7,50,000 வருது. ஆண்ட்ராய்டு ஸ்கோர் நல்ல ஒரு நல்ல பெஞ்ச் மார்க் நல்லாவே இருக்குது. நல்லா ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது மொபைல் ஃபோனு. அப்புறம் UFS 3.1 ஸ்டோரேஜ் இருக்குது. நல்லா ஃபாஸ்ட்டாக நல்லாவே இருக்குது. அப்புறம் LPDDR4X RAM இருக்குது. இது மாதிரி ஃபீச்சர்ஸ் நல்லாவே இருக்குது. நம்மளுக்கு ஃபாஸ்ட் காப்பி பண்ணுற பேஸ்ட் பண்ணுறதுக்குலாம் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது மொபைல். சரிங்களா? இதுதான் அடிஷனல் ஃபீச்சர்ஸு. இந்த ஃபோன் நல்லாவே இருக்குது. ஒரு 18,000க்கு கீழே வந்துச்சு நல்லாவே இருக்குது. மேலே போச்சுன்னா இன்னும் நிறைய ஃபோனில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் டியூஸில் நாங்கள் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டீஸ். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பேன். பை, டேக் கேர்.